வணக்கம். நாலடியார் பாடல் எண் 380. உள்ளம் ஒருவன் உளையது ஆ ஒள் நுதலார் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம் தெள்ளி அறிந்த இடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர். அதாவது பொது மகளிரிடத்தில் ஒருவர் பணம் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பரத்தையின் மனம் மிக்க பொருள் கொண்டு வருவதாக சொல்லி சென்ற இன்னொருவனிடத்து சென்று கொண்டிருக்கும். அவ்வாறு சென்றாலும் அந்த பரத்தையர்கள் பக்கத்தில் இருப்பவனிடத்தில் அன்புடையவர்கள் போல் நடித்து இவனோடும் பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த செயல் பலரும் அறிந்ததே. எனினும் பாவம் உடையவன் அதனை உணராமல் அவளை நம்பி அவனோடு கூடியிருப்பான் என்பது இந்த பாடலின் கருத்து. பாருங்க. உள்ளம் ஒருவன் உளையது ஆ ஒள் நுதலார். ஒள் நுதலார் தான் பரத்தை. ஒள்ளுனா பிரகாசிக்கின்ற நெற்றியுடைய பொது மாதர் பரத்தையர். அவங்க ஏன் ஒள்நுதல் ஏன் பிரகாசிக்குது அவங்க நெற்றியெல்லாம்னா, அது ஏதோ ஒப்பனை சாதனங்களெல்லாம் போட்டு அப்படியே அந்த அம்மா மேக்கப் பண்ணியிருக்குது. அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஒள்நுதலார் உள்ளம் ஒருவன் உளையது ஆ. தங்களுடைய மனம் ஒருவனிடத்தில் உள்ளதாக என்ன பண்ணுறாங்க? கள்ளத்தால் செய்யும் கருத்து எல்லாம், வஞ்சனையால் செய்யும் அன்பு எல்லாம், அன்புடையார் போல் நடித்தலை செய்யும் கருத்து எல்லாம், அவர்களின் கருத்து முழுவதையும், அவர்களுடைய உள்ளம் முழுவதையும் தெள்ளி என்றால் நன்றாக ஆராய்ந்து, அறிந்த இடத்தும் உணர்ந்த போதும், யார் எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க, அறிவுடையவர்கள் உணர்ந்த போதும், இவன் போய் அந்த பாவம் செஞ்சவன் இருக்கானல்ல, பாவம் செறிந்த உடம்பினவர் அப்படின்னா தீவினை மிகுந்த உடம்பினை உடையவர். அதாவது பாவிகள் உடம்பினவர். அறியார் என்ற சொல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அறியார் என்ற சொல் 3வது அடியில் 3வது சீராக இருக்கிறது. தெள்ளி அறிந்த இடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர். அப்படின்னா பரத்தையர் குணத்தை அறிந்தும் ஒருவன் அறியாதிருக்கும்படி செய்வது அவனுடைய தீவினை. இதனால் பொதுமகளை நம்புவோன் தீவினை பயனால் அறிவு இழந்தவன் என்பது குறிக்கப்பட்டது. தாசியை விரும்புவது சிறப்பு இழந்தவர் செய்கை என்பதை திருவள்ளுவரும் தன்னுடைய 920வது குறளில் குறிப்பிடுகிறார். அது என்ன குறள்? இரு மனப்பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு.